சீனாவுக்கு வந்து மலாக்கா ஸ்டேட் வழியா இந்தியன் ஓஷனை கனெக்ட் பண்ணக்கூடிய கடல் வழி பாதைன்றது சீனாவுக்கு வந்து எப்பவும் எதிர்காலத்துல அது இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்தியா நினைச்சாங்கன்னா அந்த பாதையை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பாகிஸ்தான் வழியா வந்து சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு ஒரு பாதையை வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா அந்த பாதை வழியா கல்ஃப் கண்ட்ரீஸையும் யூரோப் கண்ட்ரீஸையும் கனெக்ட் பண்ணி சீனாவால வர்த்தகம் பண்ண முடியுன்றதுனால பல ஆயிரம் கோடியை கொட்டி நிறவி அந்த சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இருக்க போகும்போது சீனா வந்து பாகிஸ்தான்ல பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அமைப்பு வந்து பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எக்கனாமிக் காரிடாருக்காக வேலை செய்ய வரக்கூடிய சீனர்களை குறி வச்சு பெரிய அளவுல தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால தான் இப்போ குவாடர் ஏர்போர்ட்டை கூட சீனாவுடைய அதிபர் வந்து திறந்து வைக்காம அங்கத்திய பிரீமியர் வந்து திறந்து வச்சாருங்க. இப்ப சீனா என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீனர்களுடைய பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி போர்ஸ்னு சீன ராணுவத்தை கொண்டு வந்து பாகிஸ்தான்ல தரையிறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் ஏத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அங்க நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இந்தியாவுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படின்னே சொல்லப்படுதுங்க.